வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேஷியோ அனாலிசிஸ்ல ஒரு டிஃபரண்டான ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் கேப்பிட்டல் டர்ன்ஓவர், பிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர், கேப்பிட்டல் டர்ன்ஓவர் அசர்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அது மாதிரிலாம் நிறைய ரேஷியோஸ் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஃபரண்டான ப்ராப்ளம் இது. இது பாருங்க, யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் த ஃபாலோயிங். ஓகே. இந்த 3 கால்குலேட் பண்ணணும். The information available is as under. Capital employed 4 lakh, current asset 2 lakh, current liabilities 40,000, net fixed asset 2 lakh 50,000, sales 5 lakh, cost of sales 4 lakh. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம சேல்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கலாம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சும் போடலாம். அதனாலதான் நமக்கு இங்க ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சேல்ஸும் கொடுத்திருக்காங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ரெண்டுத்தையுமே வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் வச்சு போடலாம், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சு போடலாம். எஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் பை ஒர்க்கிங் கேபிட்டல் தான். இப்ப இங்க ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கு அப்படின்னா, கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லயபிலிட்டி இருக்கு. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்றது மூலமா நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தெரிஞ்சிரும். எஸ். இப்ப நம்ம போடலாமா ப்ராப்ளம்? ஓகே. பாருங்க, working capital turnover ratio sales divided by working capital. நான் இன்னொரு ஃபார்முலா சொன்னேன், cost of sales divided by working capitalலும் போடலாம். எஸ். இப்ப நம்ம முதல்ல working capital கண்டுபிடிக்கணும். இப்ப அதுக்கான ஃபார்முலா பாருங்க, current assets minus current liability. இதுல பாருங்க, current assets எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 2 lakh, current liability 40,000. சோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா வரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,60,000 தான் working capital. ஜஸ்ட் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். பிகாஸ் சேல்ஸ் வந்து டைரக்டா ப்ராப்ளம்லயே இருக்கு 5 lakh. இப்போ 5 lakh divided by 1,60,000. பாருங்க, 3.125. இதுதான் working capital turnover ratio. ஓகே. இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சு போடலாம். ஓகேவா? பாருங்க, ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவு பாருங்க? 4 lakh. ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 1,60,000. அதை தான் போட போறோம். பாருங்க, 4 lakh divided by 1,60,000, 2.5 working capital turnover ratio. எஸ். இப்ப அடுத்து பார்க்கலாமா? பிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ. சோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, சேல்ஸ் டிவைடட் பை பிக்ஸ்ட் அசெட் தான். இதுவுமே நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சும் கால்குலேட் பண்ணலாம். ஓகே. முதல்ல பாருங்க, சேல்ஸ் டிவைடட் பை பிக்ஸ்ட் அசெட். சேல்ஸும் இருக்கு 5 lakh, நெட் பிக்ஸ்ட் அசெட்டும் கொடுத்துட்டாங்க. நெட் பிக்ஸ்ட் அசெட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி வரதை தான் நம்ம இங்க நெட் பிக்ஸ்ட் அசெட்னு சொல்றோம். இப்போ 5 lakh divided by 2,50,000 பாத்தீங்கன்னா 2. ஓகே. இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சு போடலாம். இது ஃபார்முலா பாருங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை பிக்ஸ்ட் அசெட். இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்றது எவ்வளவு? 4 lakh. இப்போ 4 lakh divided by பிக்ஸ்ட் அசெட் எவ்வளவு? 2,50,000. அதை சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வருது பாருங்க? 1.6. இதுதான் பிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா? அடுத்து பாருங்க, கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, சேல்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் டைரக்டா இருக்கு. சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு அசர்டைன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல டைரக்டா கொடுத்ததுனால நம்ம எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, சேல்ஸ் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. சேல்ஸ் எவ்வளவு? 5 lakh. கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவு? 4 lakh. அப்ப 5 lakh divided by 4 lakh போட்டோம்னா 1.25 கிடைச்சிருச்சு. இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சு போடணும் இல்லையா? எஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவு? 4 lakh. அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அதுவும் 4 lakh. அப்ப 4 lakh divided by 4 lakh அப்படின்னும் போது நமக்கு பாருங்க 1. இதுதான் வந்து கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே. ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லையா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற சில டிஃபரெண்டான ரேஷியோஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் பேஷன் லிசனிங்.